வாங்க அன்பு தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கான ராசி பலன்கள், குறிப்பாக இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கான ராசி பலன்களைத்தான் இங்கு பார்க்க போகிறோம். குருவை ராசியின் அதிபதியாக கொண்ட தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு எப்பொழுதுமே ஆஞ்சநேயரின் அருள் இருக்கும். ஆஞ்சநேயரை போல நீங்களும் தைரியமானவர்கள், அதே போல் ஏதிலும் துணிச்சலான செயல்படுவீர்கள். இதனால் உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்கள் வாழ்வில் வரும். இதே போல் நாம் இங்கு தனுசு ராசிக்கான கிரக நிலைகள், கிரக மாற்றங்கள், அத்தோடு பொது பலன்கள், நட்சத்திர பலன்கள், பரிகாரங்கள் என்பதை பற்றியெல்லாம் இங்கு விரிவாக பார்ப்போம். தனுஷை பொறுத்தவரை மூலம், பூராடம், உத்திராடதி, 1 பாதம் என்று 3 நட்சத்திரங்கள் உள்ளன. உங்களுக்கான கிரக நிலையை பொறுத்தவரை தைரிய வீரியஸ்தானத்தில் சனி வக்கிரமாகும், ராகு களத்திரஸ்தானத்தில் புதன், குரு, சுக்கிரன், அஷ்டமஸ்தானத்தில் சூரியன், பாக்கியஸ்தானத்தில் கேது, தொழில்ஸ்தானத்தில் சந்திரன், செவ்வாய் என உங்களுக்கான கிரகங்கள் வலம் வருகின்றன. இப்படி உங்களுக்கான கிரகங்கள் வலம் வரப்போ உங்களுக்கான கிரக மாற்றங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிரக மாற்றம் இந்த மாதத்தில் ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. 3/8/2025 அன்று பார்த்தீங்கன்னா களத்திரஸ்தானத்தில் இருந்த புதன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுறார். அதே போல் இந்த மாதத்தோட நடுப்பகுதி இன்னும் ஒரு சில நாட்கள், அதாவது 17/8/2025, அதாவது ஆகஸ்ட் 17ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டமஸ்தானத்தில் இருந்த சூரியன் வந்து உங்களுக்கு பாக்கியஸ்தானத்துக்கு மாறுறார். இந்த பாக்கியஸ்தானத்துக்கு அவர் மாறுறப்ப என்னன்னா உங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். அதே போல் உங்களுக்கு நிறைய நன்மைகளும் பணவரத்தும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த சூரியனால். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தோட கடைசியில் 2 கிரக மாற்றங்கள் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 21 ஆகஸ்ட் 2025 அன்று பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா களத்திரஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு அப்படியே மாறுறாரு. இதனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அஷ்ட சித்திகளும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்க வேலையில், இதே கால நேரத்தில் 25 ஆகஸ்ட் 2025 அன்று அஷ்டமஸ்தானத்தில் இருந்த புதன் வந்து பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்திற்கு போகிறார். பாக்கியஸ்தானத்துக்கு புதன் போகிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வி, அறிவு அப்படிங்கிறது எல்லாமே மேம்படுறதுக்கான காலமும் நேரமும் வந்துருச்சுன்னு சொல்லலாம். அதே போல் உங்கள் புத்தி கூர்மையால் நீங்கள் மேலும் ஏற்றங்களை இந்த புதன் பகவானை சார்ந்து அடைய போகிறீங்க அப்படிங்கிறதா இன்னொரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. இப்படி உங்களுக்கான கிரக நிலையும் கிரக மாற்றங்களும் இருக்கிற நேரத்தில் இந்த கிரக மாற்றத்தினால உங்களுக்கு என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். பலன்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் உங்களோட வாய், அதாவது பார்த்தீங்கன்னா உங்களோட இனிமையான பேச்சால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா காரியங்களையும் சிறப்பாக செய்ய போகிறீங்க. அதே போல் இதுவரை தடைபட்டிருந்த காரியங்கள் கூட உங்களால் பேச்சால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆக போகுதுன்னா சுமூகமாக முடிய போகிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அனுகூலமாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதே போல் செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுப பலன்களை தரப்போகிறார். செவ்வாய் சுப பலன்களை தரப்போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொன் பொருள் வரத்து அதிகமாக இருக்கும். இதுவரை சண்டை சச்சரவுகள் இருந்ததெல்லாம் நீங்கி உங்கள் குடும்பத்தில் அமைதியான சூழல் மட்டும் இல்லாமல் சந்தோஷமான சூழலும் உங்களுக்கு உருவாக போகுது. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதே போல் நீங்கள் வந்து நினச்சிருப்பீங்க, இந்த இடத்துல இருந்து உதவி வந்தால் நல்லாயிருக்கும், இல்லை என்னப்பா எனக்கு மட்டும் உதவியே வரமாட்டேங்குது அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் அதெல்லாம் மாறப்போகுது. இப்போ எதிர்பார்த்த நேரத்தில் எதிர்பார்த்த உதவிகள் சரியாக உங்களுக்கு வந்து சேரும். அதனால் உங்களுக்கு வந்து முன்னேற்றம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இப்படி நல்லதுகள் அதிகமாக இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் எளிதிலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. எப்போயுமே எதுலையும் கவனமாக இருக்கிறப்போ உங்களுக்கு ஏற்றம்னு இருக்கும். இப்போ கிரக நிலைகள் நல்லா இருக்கிறதுனால நீங்கள் மற்ற விஷயத்தில் கவனமாக இருக்கிறப்போ ஏற்றம்ங்கிறது ரொம்பவே அதிகமாக முன்னேற்றமாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தொழிலை பொறுத்த வரைக்கும் தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மந்த நிலை இதுவரை இருந்தாலும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தொழில் வந்து சரியாக போகும். ரொம்ப சூப்பராக போகும்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சரியான அளவில் சரியான நேரத்தில் சரியாக உங்கள் தொழில் போகும். அதே போல் இந்த கால நேரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் வாடிக்கையாளரை கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. அப்படி அனுசரித்து போகிறப்போ அவங்களால உங்களோட வியாபாரம் மேலும் பெருகிறதுக்கான வாய்ப்புகள் சூழல் அதனால் சிறப்பாக அமைய போகுது. இப்போ நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த கால நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அலைச்சல் அதிகமாக இருக்கும். அலைச்சல் அதிகமாக இருந்தாலும் அலைச்சலுக்கான பலன்கள் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் அலைச்சலுக்கான 80% பலன்கள் உங்களுக்கு இந்த கால நேரத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுவரை சிறப்பாக செயல்பட்டிருந்தாலும் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே அதோட சிறப்பாக செயல்படுங்க. இதுவரை சிறப்பாக செயல்பட முடியாமல் இருந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக செயல்படுறதுக்கான காலமும் நேரமும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தொழிலையும் சரி அதே போல் வேலைக்கு போகிறவங்களுக்கும் சரி புதிய
பொறுப்புகள், சில பொறுப்புகள் கிடைக்கலாம். அந்த பொறுப்புகளால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஏற்றம் அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களோட குடும்பம் பொறுத்த வரைக்கும் இதுவரை வந்து பார்த்தீங்கன்னா சிறு சிறு சண்டை சச்சரவுகள் எதா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் மாறப்போகுது. மாறுறது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து உங்களுக்கு சந்தோஷமான சூழலும் உருவாகிறதுக்கான காலம் நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே போல் உங்களோட நெருங்கிய சொந்தங்கள் இல்லைன்னா தூரத்து சொந்தங்கள் மூலிமா இல்லை நண்பர்கள் மூலிமா உங்களுக்கு நல்ல செய்திகள் நிறையா வந்து சேரும். அந்த நல்ல செய்திகளால் உங்கள் மனசு மகிழ்ச்சி அடைகிறப்போ உடம்பும் தைரியமாகும். அதனால் நீங்கள் இப்போ இருக்கிறதோட சிறப்பாக செயல்படுவீங்க. சிறப்பாக செயல்படுறது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் சந்தோஷம் உங்களை மேலும் மேலும் ஏற்றத்துக்கு கொண்டு போய் விடப்போகுது. இதே வேளையில் கணவன் மனைவியிடம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ சிறு சண்டை சச்சரவுகள் எப்போவுமே இருந்துட்டு தான் இருக்கும். ஆனால் இதற்கு முன்னாடி கொஞ்சம் அது அதிகமாக இருந்திருக்கும். ஆனால் இது எல்லாமே இப்போ வந்து குறைய போகிறது மட்டும் இல்லாமல் உங்கள் 2 பேருக்கு நடுவில் இருந்த இடைவெளிகள் குறைஞ்சி உங்களோட அன்பு அதிகமாகிறதுக்கான காலம் நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்படி காலம் நேரம் வந்த நேரில் பெண்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு சொன்ன மாதிரி நிறைய பலன்கள் இருக்க வேலையில் உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த உதவிகள் எதிர்பார்த்ததோட அதிகமாக கிடைக்கும். அதே போல் உங்கள் நட்பு வட்டாரத்திலேருந்து உங்களுக்கு உதவிகள் அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கால சூழலும் உங்களோட கிரக மாற்றத்தை சார்ந்து இருக்குது. அரசியல் கட்சியில் இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பொறுப்பு கொடுக்குறாங்களோ அந்த பொறுப்பை மட்டும் கரெக்டாக செய்யுங்க. தேவையில்லாமல் வந்து எக்ஸ்ட்ரா இழுத்து போட்டு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல பேர் வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறதுனால வந்து என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் சிறப்பாக செய்யுங்க. அப்படி சிறப்பாக செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அதன் மூலயமா நல்ல பேரும் பதவி உயர்வு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மேலிடத்துலேருந்து உங்களை பற்றியான நல்ல எண்ணங்கள் உருவாகும். இந்த எண்ணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அரசியல் வாழ்க்கையை மேலே கொண்டு போகிறதுக்கான ஒரு சூழலாக இங்கு பார்க்கப்படுது. இப்படி சூழலாக பார்க்கப்படுற வேலையில் வந்து உங்களுக்கு ஏற்றங்கள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்றா இந்த கால நேரத்தில் இருக்குது. கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கால நேரத்தில் பயணங்கள் அதிகமாக இருக்கும். இந்த பயணங்களை சார்ந்து உங்களுக்கு வாய்ப்புகளும் அதிகமாக உருவாகும். இப்படி பயணங்கள் அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு மனசோர்வு உடல் சோர்வு உருவானாலும் உங்களோட பேரும் புகழும் உங்களுக்கான வரத்து பொன் பொருள் வரத்தெல்லாம் சிறப்பாக இருக்கிறதுனால அதை மீறி நீங்கள் வந்து சிறப்பாக செயல்படுறதுக்கான காலம் ரொம்பவே சிறப்பாக வந்துச்சுன்னு சொல்லலாம். மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கல்வியில் வந்து பார்த்தீங்கன்னா என்னடா நான் படிச்சுட்டே இருக்கேன் எனக்கு மட்டும் மதிப்பெண்ணே வரமாட்டேங்குது அப்படின்னு வந்து ஒரு சலிப்பு தட்டு இருக்கும் இதுவரை. ஆனால் பார்த்தீங்கன்னா இதற்கு மேலே அந்த சலிப்பெல்லாம் இருக்க தேவையில்லை. நீங்கள் எவ்வளோ உழைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த ஊதியமும் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் உங்கள் நட்பு வட்டாரத்தை பொறுத்தவரை நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. அதே போல் ஆசிரியர்கள் ஏதாவது ஒரு சில வார்த்தைகள் சொன்னாலும் அங்கேயும் நீங்கள் அனுசரித்து போகிறப்போ உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம்ங்கிறது மேன்மை அடைகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதனால் உங்களுக்கு வந்து சிறப்பான ஏற்றங்கள் அடைகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இதே வேளை உங்களுக்கான பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் குருவை வணங்குறது ரொம்பவே நல்லது. அதே போல் குருவுக்கு பிடித்த சாமந்தி மலரை இட்டு வணங்குறப்போ உங்களுக்கு குரு எல்லா நன்மைகளும் தரப்போகிறாரு. நீங்கள் நவ கிரகங்களை சுற்றி வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா சனியோட வக்கிர பார்வையும் குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்க வேலையில் உங்களுக்கு ஆஞ்சநேயரோட அருளால் சனியின் பார்வையின் தீர்க்கம் வந்து குறைய போகுது. வக்கிர பார்வையின் தீர்க்கம் வந்து குறைய போகுது. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் மற்றும் குரு அருளால் உங்களுக்கு வாழ்வில் வந்து மேலும் மேலும் ஏற்றங்கள் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்குது. குறிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வணங்குறப்ப என்ன ஆகுனா உங்களுக்கு எல்லா நன்மைகளும் உண்டாகும். அதே போல் சிறு தடைகள் தாமதங்கள் தடங்கல்கள் இதெல்லாம் வந்தால் கூட அந்த தடைகள் தாமதங்கள் தடங்கள் எல்லாம் கண் முன்னாடியே வந்து நீங்கிறதுக்கான காலம் நேரம் வந்துச்சுன்னு சொல்லலாம். இதே வேலை உங்களுக்கான அதிர்ஷ்டமான தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தோட தொடக்கத்தில் 3 அதிர்ஷ்டமான தினங்களும் மாதத்தோட கடைசியில் 2 தினங்கள் வருது. குறிப்பாக இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரை ஆகஸ்ட் 3, ஆகஸ்ட் 4ஆம் தேதி, ஆகஸ்ட் 5 இந்த 3 நாட்கள்லையும் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான தினங்கள் இருந்தது. அது முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த அதிர்ஷ்டமான தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30, 31 அப்படின்னு சொல்லலாம். அந்த 2 நாளும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான தினங்களாக பார்க்கப்படுற வேலையில் உங்களை நீங்கள் வந்து கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 நாட்கள் இருக்குது. அந்த நாட்களும் இதுக்கு மேலே தான் வரப்போகுது. ஆகஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 21, 22 அப்படிங்கிற 2 நாட்களில் உங்களுக்கு என்ன ஆக போகுதுன்னா உங்களுக்கு வந்து முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம் நேரம் வந்துடுச்சுன்னு சொல்லலாம். இப்படி உங்களுக்கான கிரக மாற்றங்கள் கிரக நிலைகள் அதே போல் பொது பலன்கள் மற்றும் பரிகாரங்களை பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர பலன்கள் பார்க்கலாம். இந்த நட்சத்திர பலன்கள் ஒவ்வொருத்தருக்கும் எப்படி இருக்குது, இந்த நட்சத்திர பலன்களால் உங்களுக்கு ஏற்றங்கள் என்ன தடைகள் தாமதங்கள் இருக்குங்கிறத நம்ம வந்து இங்கே விரிவாக பார்க்கலாம். முதல்ல நம்ம வந்து பார்க்க போகிற நட்சத்திரம் மூலம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கால நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா
உங்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு கடினமாக உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கான ஏற்றங்கள் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். இதுவரை உங்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் கிடைக்காம இருந்தால் கூட அந்த உழைப்புக்கேற்ற ஊதியமும் இப்போது சேர்த்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவினர்கள், குடும்பத்தார்கள் அவங்க எல்லாத்துக்கும் என்ன பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் நீங்கள் தேடி போய் கேட்டு தீர்க்கிறதுக்கான காலம் நேரம் வந்துச்சுன்னு சொல்லலாம். அதனால் பார்த்திங்கன்னா உங்களோட மதிப்பும் மரியாதையும் உங்கள் நண்பர்கிட்ட மட்டும் இல்லை, உறவினர்கள் மற்றும் குடும்பத்தாரிடம் ஏற்றம் அடைவதற்கான வாய்ப்புகளும் சூழலும் சிறப்பாக அமைஞ்சிருக்கு. இதே வேளையில் இப்படி நீங்கள் எல்லாத்துக்கும் உதவி செய்கிறப்போ உங்களோட பேரும் புகழும் மேலோங்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்திலையும் சரி உங்கள் நட்பு வட்டாரத்திலும் ஒரு மகிழ்ச்சியான சூழல் உங்களால் நிலவப் போகுது. அதனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மன அமைதியும் மனதில் சந்தோஷமும் உங்களுக்கு உருவாகிறதுக்கான கால நேரம் இது அப்படின்னு சொல்ல முடியும். இதே நேரத்தில் உங்கள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா திருமணம் இல்லை பல சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான காலம் நேரம் இப்போ இருக்குது. அதே போல் அதுக்கான கிரக மாற்றங்களும் இப்போ உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்கு. இது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் நிறையா சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான கால நேரம் இதுன்னு சொல்லலாம். அதே போல் இதுவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ முயற்சிகள் பண்ணியும் எவ்வளவோ கடவுள்கிட்ட வேண்டியும் எவ்வளவோ ஹாஸ்பிட்டல் போயும் உங்களுக்கு குழந்தை பாக்கியமெல்லாம் ஒரு சில பேர்த்துக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம். அது பார்த்தீங்கன்னா இப்போ வரதுக்கான கால நேரம் வந்துருச்சு. இதுவரை உங்கள் வீட்டில் மழலை பாக்கியம் இல்லாமல் இருந்தால் கூட அந்த மழலை பாக்கியமும் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு சிறப்பாக வரப்போகுது. இந்த மூலத்தை பொறுத்தவரை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் பெருசாக தடைகள் தாமதங்கள் எதுவும் இல்லை. உங்களுக்கு ஏற்றம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. அதே போல் நீங்கள் மற்றவங்களை தேடி போய் உதவி செய்கிற காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். மூலத்திற்கு இப்படி இருக்கிற நேரத்தில் அடுத்து பார்த்தீங்கன்னா பூராடத்தை பொறுத்தவரை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு எப்படி இருப்பாங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இதுவரை உங்களுக்கு எதிரிகளாக செயல்பட்டவர் இல்லை எதிராக செயல்பட்டவர் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களோட பலம் குறையும். அவங்களோட பலம் குறையிறது மட்டும் இல்லாமல் அவங்க கூட நட்பு பாராட்டுறதுக்கான வாய்ப்புகள் கூட அதிகமாக இருக்குது. ஏன்னா உங்களோட கிரக நிலையில் குரு ஸ்ட்ராங்காக இருக்கார். குரு ஸ்ட்ராங்காக இருக்க காரணத்தால் எதிரிகளோட பலம் குறைய போகுது. பலம் குறையிறது மட்டும் இல்லாமல் பலவீனம் அடைவாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா பலவீனம் அடைஞ்சவங்க உங்ககிட்ட தஞ்சம் அடைகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இங்கே அதிகமாக இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா வீடு, தங்க நகைகள், பொன் பொருள், வீடு, மனை இது மாதிரி வாங்கிறதுக்கான சூழல் இப்போ யோகமும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. இந்த யோகத்தை நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. புது வீடுகள் கட்டலாம், இல்லை வீட்டு மனைகள் வாங்கலாம், இல்லை பழைய வீடில் ஆல்ட்ரேஷன் பண்ணலாம். இது மாதிரி இருக்கிற இடத்துல தங்கம் அதே போல் வண்டி வாகனங்கள் இல்லை நிலப்புலம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் சூப்பராக உங்களுக்கு அதிகமாகவும் இனிமையாகவும் இருக்குது. இப்படி ஏற்றங்கள் அதிகமாக இருக்க நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றங்கள் அதிகமாக இருக்கப்போ என்ன பண்ணுவீங்கன்னா நம்மளே நிறைய தர்ம காரியங்கள் பண்ணும். அதாவது பார்த்தீங்கன்னா அன்னதானமோ இல்லை மற்றவங்களுக்கு பணமாவோ பொருளாவோ உதவிங்க. இப்படி பணமாக பொருளாக அன்னதானமாக உதவுறப்ப என்னாங்கன்னா கடவுளின் ஆசி, அதாவது குரு பகவான் ஆஞ்சநேயரின் ஆசி உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும். இப்படி அவங்களோட ஆசி சிறப்பாக கிடைக்கிறதுனால அந்த ஆசியை சார்ந்து உங்களுக்கு ஏற்றங்கள்ங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும். இப்படி நல்லதுகள்லாம் நிறையா நடக்குது. இது வரைக்கும் எனக்கு மன கஷ்டம் மன அழுத்தமும் இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா, அதெல்லாம் முடிய போகுதுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இத்தனை சந்தோஷமான விஷயம் இத்தனை நல்ல விஷயம் நடக்கிறப்ப என்னாங்கன்னா உங்கள் மனசில் இருந்த மனத்தாங்கல்கள் மனக்கவலைகள் எல்லாமே குறைய போகுது. இப்படி குறையிறப்போ மனது பார்த்தீங்கன்னா தெளிவடையும் மகிழ்ச்சியும் தெளிவும் இருக்கிற மனம் பார்த்தீங்கன்னா சிந்திச்சு செயல்படனால உங்கள் தொழில் அதே போல் அலுவலக வேலைகள் எல்லாமே சிறப்பாக செயல்படுவீங்க. உங்கள் குடும்பத்தையும் சிறப்பாக கவனிக்கிறதுனால உங்களோட ஏற்றம்ங்கிறது இந்த கால நேரத்தில் மிக மிக சிறப்பாக காணப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா கடைசி நட்சத்திரம் உத்திராடம் 1 பாதம். இந்த வார கால நேரத்தில் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட கூட பிறந்தவங்க இல்லாமல் மற்றும் நண்பர்கள் அதே போல் தூரத்து உறவினர்கள் அவங்களால பார்த்தீங்கன்னா நிறைய நன்மைகள் கிடைக்க போகுது. இல்லை நன்மைகள் கிடைக்கனாலும் அவங்ககிட்ட உதவிகள் கிடைக்கும். அந்த உதவிகள் மூலயமா நீங்கள் நன்மைகளை பெறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. இதனால் மற்றவங்கள உதவிகளாலையும் அதே போல் அவங்க செய்கிற செயல்களாலையும் உங்களுக்கு நன்மைகள் பேரும் புகழும் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்படி வாய்ப்புகள் அதிகமாக இருக்க நேரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போது நான் இந்த நேரத்தில் ஏதாவது பொன் பொருள் வாங்கலாமா இல்லை வீடு மனை இது மாதிரி வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா நம்ம எப்படி இதுக்கு பூராடம் பார்த்தோமோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உத்திராடத்துக்கும் அந்த வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். பொன் பொருள் நிலம்
வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. புதிதாக எந்த வகையான புதிதாக அசையும் சொத்து அசையா சொத்துக்களோ வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. இப்படி வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கிற நேரத்தில் பூர்வ புண்ணியங்கள்னு பார்த்தீங்கன்னா உங்கள் முன்னோர்கள் அப்பா அம்மாவோ தாத்தா பாட்டியோ அவங்களோட பூர்வ புண்ணியங்கள் எல்லாம் உங்களுக்கு வரப்போகுது. இப்படி பூர்வ புண்ணியங்கள் வரப்போகிற நேரத்தில் உங்களோட விஷயத்தில் எப்படி இருக்குன்னா பூர்வ புண்ணியங்கள் வர்றது மட்டும் இல்லாமல் பெரியோர்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கும். பெரியோர்களோட ஆசீர்வாதம் இருக்கிற காரணத்தால் உங்களுக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இறை நம்பிக்கை இந்த கால நேரத்தில் அதிகமாக இருக்கும். இறை நம்பிக்கையினால நீங்கள் வந்து ஆன்மீக சுற்றுலா செல்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் கோவிலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் உங்களுக்கு இந்த கால நேரத்தில் சிறப்பாக இருக்குது. அதே போல் உங்களோட தோற்றத்திலே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நன்மைகள் கிடைக்கிறதுனால மன புத்துணர்ச்சி கிடைக்கிறப்போ உங்கள் தோற்றத்தில் வந்து ஒரு பொலிவு உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் வந்து உங்களோட புத்திசாலித்தனத்தினால மற்றவங்களோட நட்பையும் பெற போகிறீங்க. நட்பை மட்டும் பெறதில்லை, ஏற்றம் முன்னேற்றம் எல்லாமே இதை சார்ந்து நடக்க போகுது. இதே போல் 12 ராசிகளுக்கான மாத பலன்கள் வார பலன்கள் எல்லாம் நீங்கள் உடனுக்குடனே தினசரி தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. இதே போல் தொடர்ச்சியாக வந்து 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் நம்ம சொல்கிற இங்கே நல்ல விஷயங்களை நீங்கள் நல்லதாக எடுத்துக்கோங்க. சில பரிகாரங்கள் தடைகள் தாமதங்கள் சொல்கிறத நீங்கள் முன்னெச்சரிக்கையோடு எடுக்கிறப்ப என்னாகுன்னா உங்களுக்கு வந்து ஏற்றங்கள் நடைபெறும். இதனால் நம்ம வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியும் கொண்டு வரும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் அருளால் உங்கள் வீடும் நீங்களும் வந்து சுகமாகவும் அதே போல் ஏற்றங்கள் அடைகிறதுக்கும் நமது சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். இதோடு இந்த காணொலியை முடிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.